வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷ சாராய இறப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசி மோசமான நாகரிகமற்ற அரசியலை கையில் எடுத்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷ சாராய மருந்தி பாதிக்கப்பட்ட 17 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் துரைராஜ் விஷ சாராய மருந்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவது குறித்து அமைச்சருக்கு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் 168 பேர் என்றும் அதில் 9 பெண்கள் ஒரு திருநங்கை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் ஆய்வு செய்து சிகிச்சை அளித்து வருவது குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து சிகிச்சை பெற தயங்கியவர்கள் 55 பேர் மருத்துவமனை அழைத்து வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் 168 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார். விஷ சாராய மருந்தி இதுவரை 48 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் உயிரிழந்த குடும்பத்தோருக்கு இல்லங்களுக்கே சென்று 10 லட்சம் நிதியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு பிற மாவட்டத்திலிருந்து 67 மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டு மருத்துவம் 24 மணி நேரமும் பார்த்து வருவதாகவும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 600 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக உள்ளதாகவும் கூடுதலாக 50 படுக்கைகளும் உள்ளதாக தெரிவித்தார். இதில் சேலத்தில் 31 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதில் 8 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் போதிய மருந்துகள் இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் விஷ சாராயம் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதற்றத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் மோசமான நாகரிகமற்ற அரசியலை கையில் எடுத்துள்ளதாகவும் அவர் ஓம்பரிசோல் மருந்து கையிருப்பு இல்லை என கூறியிருக்கிறார். அந்த மருந்துகள் போதிய அளவு உள்ளதாகவும் இதில் 4,42 மாத்திரைகள் கையிருப்பு உள்ளது. எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் செய்யக்கூடாது என கூறினார். விஷ சாராய பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு எத்தனால் ஊசி 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருவதாகவும் விஷ சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரையில் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அதில் 4 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் மரக்காணம் சம்பவத்தை பொறுத்தவரை 21 பேர் கைது செய்யப்பட்டு 8 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதாக ஜிப்மர் மருத்துவமனை தரமான உயர்ரக சிகிச்சையை அளித்து வருவது பாராட்டுக்குரியது எனவும் விஷ சாராய விஷயத்தை நியாயப்படுத்த விரும்பவில்லை இருந்தாலும் கடந்த காலத்தை நினைவு கூற விரும்புகிறேன். கடந்த காலங்களில் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபொழுது விஷ சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அப்பொழுது அவரை பதவி விலக யாரும் கூறவில்லை. தற்பொழுது பதவி விலக கூறுவது எந்த வகையில் நியாயம்? குற்றம் சொல்வதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை உண்டு. அதற்காக பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டாம். ஆன்டிடோட் மருந்து இல்லை என அன்புமணி ராமதாஸ் கூறுவது தவறு. அந்த மருந்து இருக்கா இல்லையா என்பதை யாராவது மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எனவும் அன்புமணி விமர்சனத்திற்கு அமைச்சர் சுப்பிரமணியன் பதில் தெரிவித்துள்ளார். ஏஎஃப்டி மைதானத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக பேருந்து நிலையத்தில் வியாபாரிகள் வியாபாரம் செய்ய உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் இடமளிக்க வேண்டி நகராட்சியிடம் பரிந்துரை செய்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புனரமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. முன்பிருந்த பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்த ஏழை எளிய மக்கள் தற்பொழுது அங்கு பேருந்து நிலையம் இயங்காததால் வியாபாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகின்றனர். தற்காலிகமாக இயங்கும் பேருந்து நிலையத்தில் வியாபாரம் செய்ய இடம் கொடுங்கள் என்று உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்களிடம் அவரது அலுவலகம் சென்று இதுகுறித்து வியாபாரிகள் உதவி நாடினார்கள். அவர்கள் கஷ்டத்தை உணர்வு ரீதியாக புரிந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். புது மேரி கட்டிடத்தில் அமைந்துள்ள ஆணையர் அலுவலகத்தில் ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து வியாபாரிகளின் கஷ்டங்களை தெரியப்படுத்தி கடை வைப்பதற்கு பரிந்துரை செய்தார்.
2 நாட்களுக்கு பிறகு கடை வைப்பதற்கு இடம் அளிக்கப்படும் என்று ஆணையர் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் உள்ள குறை நிறைகளை சுட்டிக்காட்டினார். மேடு பள்ளங்களை சீர் செய்து செம்மைப்படுத்த வேண்டும் என்றும், மழைநீர் தேங்காதவாறு மணல் கொட்டி சமநிலைப்படுத்த வேண்டும் என்றும், தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றி மதில் சுவர் அமைத்து பாதுகாப்பு கருதி இரும்பு கேட் போட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தற்பொழுது பயணியர் பயன்பாட்டிற்கு அமைக்கப்பட்டுள்ள கழிவறைகள் நிரந்தரமாக மைதானத்தில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேவையான மின் விளக்குகள் பொருத்தியதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ஆட்டோ மற்றும் டெம்போ வாகனங்கள் நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்லும் வகையில் இடம் ஒதுக்கி தருமாறும் கேட்டுக்கொண்டார். பேருந்து நிலைய பணிகள் முடிந்து மீண்டும் இடமாற்றம் செய்யப்பட்டாலும் மைதானத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி தொகுதி இளைஞர்கள் விளையாட்டு மைதானத்தில் விளையாடவும், பொருட்காட்சி, மலர் கண்காட்சி மற்றும் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் பல சிறப்புமிகு இடமாக ஏஎஃப்டி மைதானம் என்றும் செயல்பட நகராட்சி அதிகாரிகள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தனது கோரிக்கையினை அதிகாரியிடம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தெரிவித்தார். அவரின் கோரிக்கையினை கேட்டறிந்த அதிகாரி முடிந்தவரை முடித்து தருவதற்கு ஏற்பாடுகள் செய்வதாக உறுதியளித்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், திமுக கழக துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ், கழக சகோதரர்கள் ராஜி, கவி ஆகியோர் உடன் இருந்தனர். அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் தீமிதி உற்சவ திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிருக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தானம், அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம், முத்து மாரியம்மன் ஆலயம், ஐயனாரப்பன் ஆலயங்களுக்கு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 9ஆம் தேதி வெகு விமர்சையாக துவங்கியது. தொடர்ந்து 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவானது தொடர்ந்து காலை மாலை என தினம்தோறும் உற்சவம், விநாயகர் வீதி உலா, சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், அம்மன் வீதி உலா என தினம்தோறும் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சுவாமிக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு களித்தனர். அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஸ்ரீ திரௌபதியம்மன் தீமிதி உற்சவம் சக்தி கரகத்துடன் புறப்பாடு நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக சக்தி கரகம் முன்னே செல்ல, பின்பு பக்தர்கள் ஒவ்வொருவராக தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். விழாவில் முன்னாள் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, எம்பி ஜெகத் ரட்சகன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றியம் பகுதியில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டவர்கள் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து ஐயூர் அகரம், சிந்தாமணி, வடகுச்சிபாளையம், செம்மேடு, கப்பியாம்புலியூர், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் INTA கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவில் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செய்துள்ளதாகவும், மகளிருக்கு ரூபாய் 1000 உரிமைத் தொகை, அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு உயர் படிப்பு படிப்பதற்காக ரூபாய் 1000 என எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாகவும், இதற்காக நீங்கள் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டு பொன்முடி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும்.
புதுவையில் தொடர்ந்து 12 fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் PSC and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413-2357-202. இங்கிலாந்து திறன் கல்விக்குழு நிறுவனத்துடன் ஆதித்யா கல்வி குழுமம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஆதித்யா கல்வி குழும மாணவர்கள் ஆங்கிலத்தில் உலகளாவிய தரத்தில் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களை பெற இங்கிலாந்தில் திறன் மற்றும் கல்விக்குழு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆதித்யா கல்வி குழும மாணவர்கள் ஆங்கிலத்தில் உலகளாவிய தரத்தில் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களை பெற இங்கிலாந்து திறன் கல்விக்குழு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புரிந்து ஆவணங்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஆதித்யா மேலாண் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திறன்கள் மற்றும் கல்வி குழுமத்தின் துணை தலைமை அதிகாரி ஸ்காட் போப்ஸ், கல்வி குழுமத்தின் முதன்மை ஆலோசகர் ஜோய் ஜோதிநந்தி பங்கேற்றனர். அவர்களை ஆதித்யா கல்வி குழும நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீவித்யா நாராயணா கல்வி அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். துணை தலைமை அதிகாரி ஸ்காட் போப்ஸ், கல்வி குழுமத்தின் முதன்மை ஆலோசகர் ஜோய் ஜோதிநந்தி கூறும்பொழுது, எங்களுடைய அமைப்பின் வாயிலாக கற்கும் மாணவர்கள் உலகளாவிய தரத்தின் அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களை பெறலாம். இதன் மூலம் அவர்கள் தங்கள் மேற்படிப்பு, வேலை வாய்ப்பிற்கு உலகின் எந்த பகுதிக்கும் செல்லலாம். ஆதித்யா வித்யாசிரமம் திறன் மற்றும் கல்விக் குழுவின் அங்கீகரிக்கப்பட்ட மையமாக இருப்பதால் 11 வயது முதல் 21 வயது வரை, அதாவது ஆரம்பம் முதல் கல்லூரி வரையிலான மாணவர்களுக்கு இந்த படிப்பினை வழங்கும் என குறிப்பிட்டனர். விழாவில் ஆதித்யா பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் பாஜக சார்பில் சர்வதேச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் 10வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் சர்வதேச யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் தேன் கோபுர வீதியில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் வில்லியனூர் பாஜக தொகுதி தலைவர் தக்ஷணாமூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற யோகா தின நிகழ்வில் பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன் மற்றும் மௌலிதேவன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு யோகா நிகழ்வுகளை நிகழ்த்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி நிர்வாகிகள், அணி தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், மகளிர் அணி என 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி நிகழ்வுகளை மேற்கொண்டனர். புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மேன் ஞானசேகரன், பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரன், எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா, காமாட்சி, பிரகாஷ், சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலயா நிறுவனர் இளங்கோவன் நன்றி கூறினார். புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கடத்தப்பட்டதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் அப்படி இல்லை என மாறுபட்ட கருத்தை தெரிவித்துள்ள அமைச்சர் சுப்பிரமணியன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்ததில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 17 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேரில் பார்வையிட்டு பழங்களை வழங்கி ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியிலிருந்து எத்தனால் கடத்தப்பட்டதாக தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்த நிலையில் இல்லை என ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்றைய தினம் தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மறுத்துள்ளார். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் உள்ளதாக கூறும் தமிழக அரசு ஏன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர் என கேள்வி எழுப்பியவர்,
உயரிய உபகரணங்கள் வசதிகள் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 17 நபர்களில் 10 நபர்களுக்கு தொடர்ந்து வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் துரைராஜ் தகவல் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் ஐஸ் கட்டி, பானை, ஆணைகள் மீது அமர்ந்து யோகாசனம் செய்து உலக சாதனை படைத்தனர். இதை நூற்றுக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூரில் உள்ள பிரபலமான தனியார் பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து சர்வதேச யோகாசன திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு 10வது சர்வதேச யோகா தின விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடற்கரை சாலையில் யோகாசனம் செய்து உலக சாதனை புரிந்தனர். இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் ஐஸ் கட்டி மீது அமர்ந்து சுமார் 2 மணி நேரம் யோகாசனம் செய்தல், ஆணியின் மீது படுத்து யோகாசனம் செய்து சாதனை படைத்தல் மற்றும் ரூபிக் கியூப் செய்து கொண்டே யோகாசனம் செய்தல், பானையின் மீது படுத்து யோகாசனம் செய்தல், பந்துகள் மீது படுத்து யோகாசனம் என 64 வகையான யோகாசனங்களை 2 மணி நேரத்தில் செய்து மாணவர்கள் அசத்தினர். நூற்றுக்கணக்கான மாணவர்கள், மாணவிகள் கலந்து கொண்டு செய்த யோகாசன நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதுகுறித்து யோகாசன ஒருங்கிணைப்பாளர் நித்யா கூறும்பொழுது, மாணவர்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தும் வகையில் யோகாசன நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டு உலக சாதனை புரிய வேண்டும் என்பதற்காக ஆணைகள் மீது படுத்தும், பந்துகள், பானைகள் மீது யோகா செய்தும், ஐஸ் கட்டிகள் மீது அமர்ந்து யோகா செய்து மாணவ மாணவிகள் அசத்தினர். இது பிரமிக்க வைக்கும் வகையில் உள்ளது. மாணவர்கள் தங்களது மனதை ஒருநிலைப்படுத்தி நினைவாற்றலை அதிகப்படுத்த இது போன்ற யோகாசனங்களை செய்து மனதையும் உடலையும் உறுதிப்பட வைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் புதுக்குப்பம் கடற்கரையில் பள்ளியின் யோகா ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் யோகாசனங்களை செய்தனர். மேலும் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக பள்ளி வளாகத்தில் யோகாசனம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி அஸ்மா மாணவர்களிடையே யோகாசனத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சிறப்புரை வழங்கினார். இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் சைஜா, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஜவஹர் இளஞ்செழியன், யோகா பயிற்சியாளர் உமா மகேஸ்வரி மற்றும் மருத்துவ பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள். பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.